ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்னுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு அனலைஸ். என்னப்பா எல்லாமே அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரம்யா அழுதுட்டு இருக்காங்க, கிம்மி அழுதுட்டு இருக்காங்க, கேமி ஃபுட்டுக்கு அழுகுறாங்க. ரம்யா இங்கே இருக்கிறவங்க எதனா ஒன்று சொல்லிட்டே இருக்கிறாங்க, அதுக்கோசம் அழுகுறாங்க. ரம்யா அழுகுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மார்னிங் டாஸ்க்கு பிக் பாஸ் ஒன்று கொடுத்தாரு, யார் யார் ஒஸ்ட் யார் யார் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கு. அந்த டாஸ்க்ல கேப்டன் தான் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள நாமினேட் பண்ணணும். ரம்யாவும் சாண்ட்ராவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரம்யாவும் சாண்ட்ராவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க, அதாவது சைலண்டான அக்ரிமெண்ட். அது என்ன அக்ரிமெண்ட்னாக்கா, சுபிஷா பேரு சாண்ட்ரா சொல்லுவாங்க ஒஸ்ட்டுக்கு, ரம்யா ஒஸ்ட் பிளேயருக்கு விக்கெட்ஸ் விக்ரம் சொல்லுவாங்க. சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, சுபிக்ஷா தான் அதை சரியா பண்ணல, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, அவங்க எதுவும் பண்ண மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரம்யா என்ன சொல்லுவாங்கன்னா, விக்கெட்ஸ் விக்ரம் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியல, என்ன பண்ணாருன்னு தெரியல, அவர் ஒரு வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் ரம்யா விக்கெட்ஸ் விக்ரம் நாமினேட் பண்றாங்கனாக்கா, அதுக்கு முன்னாடி ஒஸ்ட் பிளேயருக்கு நாமினேஷன் பண்ணுவார் விக்கெட்ஸ் விக்ரம் ரம்யாவை. ஸோ அந்த கான்ல இவங்க பண்ணிடுவாங்க. இந்த டாஸ்க்லாம் முடிச்சுட்டு ரம்யா வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது சபரி, எஃப்ஜே, அரோரா மூணு பேருமே எதுக்கு நீங்க விக்கெட்ஸ் விக்ரம் சொன்ன, எதுக்கு நீ விக்கெட்ஸ் விக்ரம் ஒத்துக்குன்னு வந்த, ஏன்னா அவர் நல்லா தானே பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் கூட உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க ரம்யா, நான் தான் விக்கெட்ஸ் விக்ரம் பேர் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ இதனாலே ஒரு ட்ராமா பண்ணி அதை அழுதுக்குன்னு இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எதனா ஒன்று சொல்லி நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க, என்னால் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிக் பாஸ் கிட்ட கேட்பாங்க, ரம்யா என்னை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு. பிக் பாஸ் உடனே கூப்பிட்டுறாரு. பிக் பாஸ் பேசி அதுக்கு ரம்யா என்னென்னவோ கதை சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலி கதையிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க, அழுகுறாங்க. சரி, பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, பாதி நம்மளுக்கு காமிச்சிட்டு மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஆல்ரெடி வியூவர்ஸுக்கு தெரிஞ்ச கதை தான், இதுக்கு மேலே ஒன்று லைவ்ல காட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிட்டு அவர் வெளியே வரதை மட்டும்தான் காட்டுறாங்க. ஸோ ரம்யாவும் இதுக்கப்புறமா ஜாலியாக தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கெமிக்கும் சமையல் டைமுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த ஆர்கியூமெண்ட்டும் அவங்க ரெண்டு பேர் பேசி தீர்த்துக்கு போகிறாங்க. நடுவில் இந்த அம்மா வேற அவங்க காரமாக வச்சுட்டாங்க, இது வேணும்னா எடுத்துக்கோங்கன்றாங்க, இது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அரோரா. ஆனால் அங்கே ஃபுல்லாக என்ன நடந்தது நம்மளுக்கு லைவ்ல பார்த்தா தான் தெரியும். லைவ்ல பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.